இப்போலாம் வேலைக்கு போகணுன்னா நம்மளுக்கு ரெஸ்யூம் தேவை. ஆனால் அப்போ நம்ம தெரிஞ்சவங்க மூலம் போகிறனால நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் அவளுக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர், எந்த மாதிரி குணம் இருக்கும், நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்னு. பட்டு இப்போ தெரியாத கம்பெனி, தெரியாத பர்சனை மீட் பண்ணுறனால இங்கே ரெஸ்யூம் வந்து நடுவில் இன்டர்மீடியேட்டாக நிற்கிது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரெஸ்யூமை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஆப்ஸ் இல்லைனா வெப்சைட்டில் போய் ஒரு வாட்டி அதோட ஃபார்மேட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் என்ன மாதிரி டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் அடங்கியிருக்குன்னு ஒரு வாட்டி 2-3 ரெஸ்யூமை படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை முடித்த பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் ரஃப்பாக எழுதிட்டு அதை நீங்கள் 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டில் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்கள் மொபைலில் வேர்டு ஆப் மூலமாக எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லேப்டாப்பில் கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரியில் நீங்கள் என்ன ஒர்க் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் டிகிரி தான் முடிச்சிருந்துருக்கீங்க, இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன்னா, நீங்கள் காலேஜில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த சப்ஜெக்டில் எந்த கோர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்கள் ப்ரொஃபைல் சம்மரியில் இருக்கணும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. ப்ராக்டிக்கலாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும். அது ப்ராஜெக்ட் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் போகிற இடத்துல மை ப்ராஜெக்ட்னு போட்டு என்னென்ன ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்தீங்களோ அதை அப்ளை பண்ணலாம். அதே இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த கம்பெனியில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பெற்றிருக்கீங்களோ அதுக்கான ஒவ்வொரு டூல்ஸையும் ப்ரொஃபைலில் கொடுக்க போகிறீங்க. ப்ரொஃபைல் சம்மரியில் தென் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் நான் எப்படி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து நான் இன்னும் எப்படி முன்னேறேன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணி கொடுக்க போகிறீங்க. அதில் ஸ்கில்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டூல்ஸை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அதில் இருக்கிற ஸ்கில்லில் நான் எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான். அது ஒரு ஸ்கில் மெத்தடு. இதுக்கு எல்லாமே மெயினாக இருக்கிறதெல்லாம் அந்த வேர்டு தான். வேர்டு வந்து ஒவ்வொரு மீனிங்கை கொடுக்கும். அந்த மீனிங்கும் ஸ்கில்லில் வேறு மாதிரி அமையும், எக்ஸ்பீரியன்ஸில் வேறு மாதிரி சொல்ல போகிறீங்க, ப்ரொஃபைல் சம்மரியில் வேறு மாதிரி சொல்ல போகிறீங்க. அன்றைக்கி 3மே இன்டர்லிங்கில் இருக்கும். தென் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு நான் மொபைல் ஆப்பில் வந்து டெமோ காட்டுறேன், பார்த்துக்குங்க. இப்போ நானும் வந்து என் மொபைலில் வேர்டு ஆப் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு டெமோ ரெஸ்யூமை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மொபைலில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் 3 ஐக்கான் கொடுத்து இல்லை ஸ்விட்ச் டு லைட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் ஃபுல் PDF. நான் வந்து டெமோ மட்டும் காட்டுறேன். இல்லை எடிட்டிங் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும்னா ஃபஸ்ட்டு ரெஸ்யூம்னு சென்டரில் கொடுக்க போகிறீங்க. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களை எப்படிலாம் காண்டாக்ட் பண்ணுமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்க மறந்துடாதீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட இமேஜ் இருக்கும். தென் அடுத்தது ப்ரொஃபைல் சம்மரியில் தான் மஸ்ட்டு. உங்களுக்கு என்னென்னா தெரியுமோ, என் ஃப்ரெண்டு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டோரில் இருக்கான், அதனால் ஸ்டோரில் தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் சும்மா மேலே கொடுத்துருக்கான். இதை அவனே எடிட் பண்ணி வச்சிருக்குது. அதை நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் ஃபஸ்ட்டு கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணானோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பான். தென் 2வது கம்பெனி கொடுத்து 2வது கம்பெனியில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் ஃபைனலாக ஸ்கில்லை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்கில் எது ஓரியன்ட்டாக இருக்குன்னா, இந்த ரிலேட்டடான டூல்லாம் இருக்குல்ல. இப்போ 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸை பற்றி ஏதாச்சும் கற்றுருக்கலாம், கோர்ஸ் போயிருக்கலாம். அப்படின்னா சேபை பற்றி ஏதாச்சும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வச்சு படிச்சிருக்கலாம். இல்லை ஏதாச்சும் பர்ச்சேசிங் ஆர்டரை பற்றி படிச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று படிச்சிருக்கீங்க, அதை பற்றி போடலாம். அது மாதிரி ஸ்கில் ஏதாச்சும் ஒன்று போடணும். இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ்னாலும் இது சம்மந்தமாக ஏதாச்சும் டைப் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்களா, ஆல்ரெடி ஏதாச்சும் படித்து முடிச்சிங்கன்னா அதை போடலாம். இதுதான் சும்மா டெமோ. இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் இந்த மொபைல்னு ஒரு சின்ன கிளிப்பாக காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் மொபைலில் ஈஸியாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் வெளியே ஐக்கான் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் வரும். அதில் பிளாக் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த கலரை போக வச்சுட்டு நீங்கள் பெரிய பேஜாக வச்சுக்கிங்க. பெரிய பேஜை வச்சுட்டு இந்த பேஜ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து கீழே தான் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். இது வந்து ஹோம் பட்டன். அதில் இன்சர்ட் ஏதாச்சும் இமேஜ் இல்லை ஏதாச்சும் ஃபாண்ட் ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணது கொடுத்துக்கலாம். ட்ரா பண்ணணும், வரைகிறது. லே அவுட்னா இதோட அவுட்டர் லேயர்லாம் எப்படி இருக்கணும், உங்களோட ஃபஸ்ட்டு டைப் படிக்கிறது எந்த சென்டர்லேருந்து இன்னும் மார்ஜின்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து இது சின்னதாக இருக்குன்னா அந்த மார்ஜின் இங்கே கொடுத்துருக்கேன், அது மூவ் ஆயிரும். அதே மாதிரி லே அவுட்டு இல்லை ரிவ்யூ நீங்கள் ஃபைனலாக ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ஹோம் பட்டன் வந்து நான் இங்கே டைப் படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் மறக்காமல் உங்கள் நேம் வந்து இங்கே ஃபாண்ட் சைஸ் வந்து எப்பவும் பெருசாக கூட வச்சுக்கணும். உங்கள் கரெக்டாக எந்தெந்த டைட்டிலுக்கு எந்தெந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான சைஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு நுணுக்கம் தான். அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் பண்ணிடக்கூடாது, ஏதோ தானு பண்ணிடக்கூடாது. இதுவும் கூட ஒரு ஸ்கில்லு தான். ஏன்னா இந்த ஸ்கில் வந்து எக்ஸல் பேசிக் MS ஆஃபீஸ் தெரிஞ்சாலே அது ஒரு ஸ்கில்லு தான். அது எல்லா கம்பெனிலும் ப்ரொஜெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து இங்கே டைப் படிச்சிருங்க. இது கொடுத்தீங்கன்னா டைப்பிங் பேட் வந்துடும். உங்கள் நேம், அடுத்தது நேமுக்கு அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பர், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்களோ, ஏதாச்சும் லிங்க்டின் வெப்சைட் லிங்க் இருந்தால் கூட அந்த லிங்க்கையும் கொடுத்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்கள் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இன்சர்ட்டில் போய் இமேஜ்னு பிக்சர்னு கொடுத்து
ஃபோட்டோ தான் உங்கள் கேலரிக்கு போயிடும். கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்து டிக் கொடுத்து அதை கிராப் பண்ணால் கிராப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் இமேஜ் கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சுருப்பீங்களா அது கூட வச்சு டிக் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது சின்னதாக்கி மூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வைக்கலாம். வைக்கும்போது இந்த ஃபாண்ட்லாம் மூவ் ஆகும். அதை எடிட் பண்ணுறதுக்கு கீழே அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, வாப் டெக்ஸ்ட்னு. நம்ம கரெக்டாக சென்டரில் இருக்கிறனால சென்டரை கரெக்டாக வச்சிடலாம். அப்படின்னா இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இது முடிச்ச வரை இந்த இமேஜ் இன்னும் பெருசாகுதுன்னா கூட சூரி கரெக்டாக அது வேறு சென்டர் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக சேமாக இருக்கா. அடுத்து கீழே ப்ரொஃபைல் சம்மரின்னு போட்டு இன்னும் ஏதாச்சும் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தெரியுமா, மேக்ஸ் தெரியுமா, மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ டீச்சிங் மேக்ஸ். ஓகே, ஐ வில் teach the aptitude related questions. ஓகேவா. and I work on some teachers for tutoring class. இப்படி கொடுத்துருவோம். நம்மளுக்கு இதை பற்றி தெரியணும், நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். தென் இதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அர்த்தம், உங்களுக்கு மேக்ஸ் தெரியும், ஆப்டிட் தெரியும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ ஒர்க் அவுட் டெய்லி ஆன் ஒன் டாபிக், சூஸ்னு கொடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு இல்லைனா போட்டன் ஸ்ட்ரீம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். கீவேர்டாக என்னென்ன வருமோ அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேட் தி வேல்யூ. மேக்ஸில் வேறு என்ன ஸ்கில் இருக்குது, மேக்ஸ் டைப்பிங் டைப் படிக்க தெரியும். அதில் பிபிடி ப்ரெசன்டேஷன் தெரியும். இது மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் வருமோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் மேக்ஸ் ரிலேட்டடாக நான் என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட். ஓகேவா. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்கள் காலேஜ் முடிச்சதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வராது, உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துருக்கும். ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. இது டெமோ. இதில் நீங்கள் உங்களுக்கு வர்ற உங்கள் மைண்ட் தாட்ஸை வச்சு ஆட் பண்ணிகிட்டே போங்க. ஆட் பண்ணி முடித்த பிறகு வேணால் உங்கள் இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி இருக்க ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு இந்த வேர்டு இது லேப்டாப்பில் போனீங்கன்னா இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த எடிட்டிங்கில். இதில் கம்மியாக தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் அவ்வளோ இல்லை. நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்